வையகம் வாழ்க வளமுடன். அகத்தவ பெருமை. அகத்தவத்தின் பொருள் கண்டு அதன் பெருமை உணர்ந்திடுவீர். அகத்தவமோ உயிரினிலே அறிவை ஒடுக்கும் பயிற்சி. தவத்தால் மேலும் அம்மாகி மெய் பொருளாம். அகத்தவத்தால் வீடுணர்ந்து அமைதி பெற்று என்புறலாம். அகத்தவத்தால் ஐம்புலனை அடக்கி அறிவு அறிந்திடலாம். அகத்தவத்தால் ஆறு குண ஆளுமை பேறு அடைந்திடலாம். அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாயாற்றிடலாம். அகத்தவத்தால் அனைத்துயிர்கள் அரும் நட்பை பெற்றிடலாம். அகத்தவத்தால் ஐம்புலனை அடக்கி அறிவு அறிந்திடலாம். அகத்தவத்தால் ஆறு குண ஆளுமை பேறு அடைந்திடலாம். அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாயாற்றிடலாம். அகத்தவத்தால் அனைத்துயிர்கள் அரும் நட்பை பெற்றிடலாம். அகத்தவம் தீவினை அகற்றும் அருள் நெறியை இயல்பாக்கும். அகத்தவம் தீவினை அகற்றும் அருள் நெறியை இயல்பாக்கும். அகத்தவமே இறை வழிபாடு அனைத்திலும் ஓர் சிறந்த முறை. அகத்தவமே உயிர் வழிபாடு அதனை விளக்கும் ஒளியாம். அகத்தவமே மதங்கள் எல்லாம் அடைய விரும்பும் முடிவு. அகத்தவம் தீவினை அகற்றும் அருள் நெறியை இயல்பாக்கும். அகத்தவமே இறை வழிபாடு அனைத்திலும் ஓர் சிறந்த முறை. அகத்தவமே உயிர் வழிபாடு அதனை விளக்கும் ஒளியாம். அகத்தவமே மதங்கள் எல்லாம் அடைய விரும்பும் முடிவு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள்நிதி கோகுல்குமார் ஐயா நன்றி உணர்வு பற்றி பேசுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அருள்நிதி கோகுல்குமார் ஐயா அவர்களை சிந்தனை உரை வழங்குமாறு அன்புடன் அழைத்தமைகிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை மாலை வணக்கங்கள். நேற்று மாதிரியே நாம் இன்றும் நன்றி உணர்வு என்ற தலைப்பை ஒட்டி நாம் சிறிது நேரம் சிந்திக்க உள்ளோம். முதல் நன்றி உணர்வு அப்படின்றதுனா என்னன்றது ஒரு குவிக் சம்மரி பார்த்துடலாம். பொதுவா செயல் விளைவு தத்துவப்படி பார்த்தோம்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு ஒரு தக்க விளைவு ஏற்படும். அந்த விளைவானது நமக்கோ இல்லை பிறருக்கோ இல்லை தற்காலத்திலோ இல்லை பிற்காலத்திலோ எந்த ஒரு உயிருக்கோ இல்லை உடலுக்கோ நன்மை தருமையானால் அந்த நன்மை தரக்கூடிய செயலை செய்தவர்களை நாம் நினைவு கூர்ந்து நன்றி பாராட்டுவது தான் நன்றி உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த நன்மை தரக்கூடிய செயல், அந்த வந்த மூலத்தை மதித்து போற்றுவது, அதுதான் நன்றி. நமக்கு நலமான செயலை செய்தவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நினைவிலே வைத்துக்கொண்டு அதுக்கு தக்க ஒரு நேரம் வரும்போதோ இல்லை காலம் வரும்போதோ வாய்ப்பு வரும்போதோ அவர்களை நினைந்து கொண்டே இருப்பதுதான் நன்றி உணர்வு அப்படின்றது நம்ம மகான் சொல்றாங்க. அதாவது இயற்கையிலே பார்த்தீங்கன்னா, இயற்கை பரிணாமத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயிர்களும் உற்பத்தி ஆகிற போதே அதுக்கு தேவையான அனைத்துமே சேர்ந்தேதான் வந்திருக்கிறது. அதுதான் நம்ம இயற்கையோட நியதி. ஸோ எல்லா ஆற்றலையும் அது அடக்கமாக
கொண்டுதான் நம்ம வந்திருக்கிறோம். ஆகையால அந்த ஆற்றலை வந்து நம்ம நல்ல முறையில பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு எழும்போதுதான் நம்மால பிறருக்கு நன்மை செய்ய முடியும். நமக்கு ஒரு கேள்வி இயல்பாக இங்க எழலாம். சரி, எதுக்கு நாம வந்து நன்மை செய்யணும் பிறருக்கு? அப்படின்ற ஒரு இல்ல எதுக்கு நாம வந்து நன்றியுணர்வா இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழலாம். இதற்கு வந்து நம்ம மகான் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா நம்ம வந்து இங்க இந்த உலகத்துல நம்ம பிறந்தப்ப ஒரு 15-16 ஆண்டுகள் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது நமக்கு உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி முழுமை பெறும் வரை நாம இந்த ஏதோ ஒரு வகையில இந்த சமுதாயத்தை சார்ந்தே தான் இருக்கிறோம். உதாரணத்துக்கு நமக்கு உணவாகட்டும், கல்வியாகட்டும், பொருளாதார வசதியாகட்டும், அல்லது மருத்துவ வசதியாகட்டும், இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம வந்து சமுதாயத்தை சார்ந்து தான் இருக்கோம். நம்ம சொல்லலாம், இல்ல இது வந்து அப்பா அம்மா தான் கொடுத்தாங்க, இதெல்லாம் இந்த வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஆனா அப்பா அம்மாவும் வந்து சமுதாயத்துல ஒரு அங்கம் தான். அவர்களும் ஒரு சமூகத்தில் ஒரு ஒரு மெம்பர் மாதிரி தான். அதனால இதெல்லாம் டைரக்டா நம்ம வந்து இந்த நம்ம சுத்தி இருக்கிற சமூகத்துக்கிட்ட இருந்து தான் வந்து நம்ம இதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால தான் இது ஒரு ஒரு லைன் சொல்லுவாங்க ஆக்சுவலி, த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பாடி இஸ் தட் யூ ஆர் indebted டு தி சொசைட்டி. அதாவது நம்மளுடைய உடல் உட்பட நாம் நாம் வந்து இந்த சமூகத்திற்கு கடன்பட்டிருக்கிறோம் அப்படின்றது தான் இதோட உள்ளார்ந்த அர்த்தம். ஆகையால இந்த கடனை எப்படி தீர்ப்பது அப்படின்ற யோசிக்கிறப்ப நம்ம மகான் என்ன சொல்றாங்கன்னா, உடல் வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் ஒரு வயதுக்கு ஒரு 16 வயதுக்கு நம்ம எட்டினப்போ அது எப்போ முழுமை அடையுதோ, இதே உடலை கொண்டோ இந்த அறிவை கொண்டோ நம்ம இந்த சமூகத்திற்கு நன்மை செய்து தொண்டாற்ற வேண்டும் அப்படின்றது சொல்றாங்க. அதாவது இப்போ பாத்தீங்கன்னா சில பேர் செய்ய வேண்டிய காரியத்தை வந்து உணர்ந்து எல்லாருமே நல்ல முறையில செய்யணும். ஆனா அது வந்து இப்போதைக்கு பார்த்தோம்னா சில பேர் செய்யறாங்க, சில பேர் செய்யறது இல்லை, பல பேர் செய்யறது இல்லைன்னு கூட சொல்லலாம். அதனால இப்போ வறுமையில இருக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகுது, பொருள் இல்லாதவர்களோட எண்ணிக்கையும் அதிகமாகுது. நாம அனைவருமே வந்து இந்த சமூகத்திற்கு ஒரு வகையில கடன்பட்டவர்கள் என்பதை வந்து நம்மளால மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அதனால செயல் விளைவு தத்துவப்படி நம்ம அறவாழ்வு வாழ்ந்து நன்றியுணர்வோடு நன்மையே இந்த சமூகத்திற்கு நாம் செய்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். எண்ணங்கள் இருக்கு, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது, அதாவது அது ஆக்ஷனுக்கு வராத தாட்ஸ்லாம் என்ன பண்றதுன்ற மாதிரி நம்ம சிந்திச்சுட்டு இருந்தோம். அதுக்கு விளக்கம் கிடைத்தது. அப்போ அன்பர் ஒருவர் ஒரு கேள்வி எழுப்பினாங்க. நல்ல எண்ணத்தை செயலுக்கு கொண்டு வருவதை விட முரணான எண்ணங்கள் வந்து செயலுக்கு உடனே வந்துடுது. அதுக்கு என்ன காரணம், அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்ததுங்க ஐயா. அந்த கேள்வி பற்றி சிந்திக்கலாங்க ஐயா. அன்பர்கள் கை உயர்த்தி முன் வந்து தங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கேள்வி: நல்ல எண்ணங்களை செயலாக்குவதை விட நன்மை பயக்காத எண்ணங்கள் உடனடி செயலுக்கு வருவதற்கான காரணம் என்ன? அன்பர்கள் அன்மியூட் பண்ணி தங்கள் கருத்துக்களை பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. கை உயர்த்த முடியல கோஹோஸ்டா இருக்கிறதால. அதாவது இந்த கருத்தை வந்து கார்த்திகேயன் ஐயா சொன்ன அந்த கேள்விக்கான பதில் கொஞ்சம் நம்ம ஆழமா யோசிச்சு பார்க்குறப்ப, நம்ம பிறப்பே பார்த்தோம்னா நம்ம வந்து நிறைய விலங்கின பதிவுகளோட இருந்துதான் நம்ம வந்திருக்கோம். ஆகையால இந்த கேள்வி எப்படின்னா,
மகரிஷி ஐயா கிட்டே ஒருத்தவங்க வந்து ஒரு கேள்வி பதில் நேரத்துல இந்த கேள்வி கேட்டுதான் நான் ஒரு வீடியோல கூட பார்த்தேன். இந்த மாதிரி சில பேர் வந்து ரொம்ப தீய செயல்கள் செய்றாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த பாதிப்புமே வர்றது கிடையாது. மற்றவர்கள் வந்து ரொம்ப நல்லவர்களா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லா ஒரு தொந்தரவுகளும், கஷ்டங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அதை சார்ந்தே இருந்தது. அதாவது இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா நம்ம வந்து நிறைய இந்த விலங்கின பதிவுகளோட வந்தப்ப இந்த மாதிரியான எண்ணங்களும் அந்த பதிவுகளும் நமக்குள்ளே இருக்கு. அது அடங்கி இருக்கு. அது தகுந்த நேரம் அதுக்கு சூழ்நிலை வர்றப்ப அது வந்து ஒரு புதிய வடிவம் எடுக்கிறது. இப்போ அதே மாதிரிதான் இப்போ நம்ம வந்து உள்ள வர்றப்பவே கொஞ்சம் ஒரு ஸ்டாக்கோட தான் வருவோம். சில பதிவுகளோட தான் வரும். ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை எழாம இருக்குது. நாம எண்ணும்போது அந்த மாதிரி ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் டக்குன்னு எழும்போது அதுக்கான பவர் அதிகமா கூடுது. ஏன்னா ஆல்ரெடி அங்க ஒரு ஸ்டாக் ஃபோர்ஸ் இருக்கு அதுக்கு. நம்ம கூடவே அது கூட வந்திருக்கு. நம்ம இத்தனை பல ஆண்டு வருஷம் நம்ம வந்திருக்கிறப்ப நம்ம கூடவே வந்திருக்கு. அதுக்கான எண்ணம் வர்றப்ப அதுக்கான வலிமை பெற்று அது டக்குன்னு செயல் வடிவம் ஆகறதுக்கு கொஞ்சம் அதிகமா வெளிப்படுதுன்றது நான் நினைக்கிறேன். இதே நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் நல்ல எண்ணங்கள்ன்றப்ப அதுக்கான வலு நம்ம ஜாஸ்தியா குடுக்கலன்ற ஒரு பொருளும் இருக்கும் அதுக்கு. ஒரு நல்லெண்ணம் இன்னும் அது வந்து செயல் வரல அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கான இன்னும் ஒரு அழுத்தம் நம்ம அதிகமா தர வேண்டியதா இருக்கும். அல்லது அது அந்த சூழ்நிலை அது அந்த நல்ல எண்ணம் நல்ல செயலாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னும் தக்க நேரம் வரவில்லை அப்படின்ற விதத்திலையும் நாம எடுத்துக்கொள்றோம். இதுதான் என்னோட கருத்துங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிகளையா. வாழ்க வளமுடன். ஆனந்த லக்ஷ்மண் ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். நானுமே அதையே வழிமொழிகிறேன். ஐயா கோகுல் குமார் ஐயா என்ன சொன்னாங்களோ அதை வழிமொழிகிறேன். ஒரு சின்ன உதாரணத்துடன், அதாவது நமக்கு வந்து தீய எண்ணங்கள் உடனடியாக செயலுக்கு வந்து விடுகின்றது. நல்ல எண்ணங்கள் செயல் வடிவத்துக்கு வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது அப்படிங்கிறது. அது எதனால அப்படி தோணுது அப்படின்னா, நல்ல எண்ணங்களும் நமக்கு வந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நல்ல எண்ணங்கள் செயல் வடிவத்துக்கு வராமல் இருப்பதற்கு நல்ல எண்ணத்தை நாம் நினைக்கிறோம். ஆனால் அதன் மீது ஒரு நம்பிக்கையின்மையோடு சேர்ந்து அந்த நல்ல எண்ணம் பதிவாகிறது அப்படிங்கிற மாதிரி. எந்த நல்ல எண்ணத்தை நாம் நினைக்கிறோமோ அதை நம்பிக்கையுடன் நாம் இருக்க வேண்டும். அந்த நல்ல எண்ணம் கண்டிப்பாக செயல் வடிவமாக மாறும் என்று அதை மீண்டும் மீண்டும் அதை நமக்குள் சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த நல்ல எண்ணம் நமக்குள் வந்துவிடும். சீக்கிரமாக அது நடந்துவிடும். அதற்கு திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காங்க, ஐயப்படாது அகத்தது உணர்வானேன் தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். அதாவது நம்ம வந்து இறைவன் நம்முடைய எந்த ஒரு செயலுமே அது இறைவன் செயலாக நாம் நினைத்தோமானால், நாமளா எதுவுமே செய்யல, இது வந்து இறைவன் செயல் மட்டுமே இங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா, இந்த நல்ல செயல் உண்மையிலே செயல் வடிவத்துக்கு வந்துடும். அந்த நம்பிக்கை நமக்கு வந்து என்னன்னா வரணும். நாம நினைக்கிறோம் இந்த செயல், இந்த எண்ணம் வந்து நம்முடைய அடிமனதில் ஆழ்மனதில் வந்த எண்ணம். இந்த எண்ணத்தின் பிறப்பிடம் இறைநிலை. அதனால இதை கண்டிப்பா இதை நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தா இந்த நல்ல எண்ணம் வந்துவிடும். ஆனால் நல்ல எண்ணம் செயலுக்கு வந்துவிடும். இந்த தீய எண்ணம் அப்படிங்கிறது ஏன் அப்படி உடனடியா செயலுக்கு வருது அப்படின்னா, நாம எல்லாருமே அலைச்சூழல் வந்து 14 to 24 நம்ம இருக்கிறனால, அந்த அலைச்சூழல்லையே எல்லா மனித இனங்களும் இருப்பதனாலும் இந்த ஒரு தன்னம்பிக்கையின்மை இல்லாத, இல்ல இவங்க நமக்கு செய்ய மாட்டாங்க, இவங்க நமக்கு நல்லது, இவங்க நமக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இது நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற எண்ணத்திலேயே எல்லாரும் இருப்பதால் அந்த தீய எண்ணத்தோட பவர்ஃபுல் வந்து அதிகமாக இருக்கிறது. இதுவும் இயற்கையின் நியதியே. இந்த எண்ணங்கள் இந்த நல்ல எண்ணத்தின் வலிமையை விட தீய எண்ணம் அல்லது எதிர்மறை எண்ணங்கள் வந்து இன்னைக்கு வந்து எல்லா மனித மக்களிடமும் இருக்குது. இவங்கெல்லாம் நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்க, இவங்க நமக்கு வந்து என்னன்னா நமக்கு தர மாட்டாங்க, இவங்க நம்ம ஏமாத்துவாங்க, இப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்து அந்த எண்ணத்திற்கே வலு அதிகமாக இருப்பதால்
இந்த தீய எண்ணங்கள் உடனடியாக செயலுக்கு வந்துடுது. இதுவும் இயற்கை நியதி அப்படிங்கிறது என்னுடைய பார்வைங்க. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக சிறப்பு. நம்ம விலங்கின பதிவிலிருந்து அங்க பயம், தற்காப்பு அந்த நோக்கோடையே நம்ம வந்ததுனால அதை ஒட்டிய சிந்தனை, அதனால எழுந்த 6 தீ குணங்கள், அதனாலேயே நம்ம பழகி 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 அந்த எண்ண பதிவுகளே மீண்டும் மீண்டும் பிரதிபலித்து அதிலேயே நம்ம செயல்படுகிறதுனால அதனால அதோட வலிமை இதுல அதிகமாயிட்டே இருக்கு. சிறப்பான கருத்துக்கள் ஐயா. வாழ்க. குமரகுரு ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு அருமையான கேள்வி இது. என்னுடைய சிந்தனைகள் 2 கருத்துக்களை பதிவிடலாம் என்று இருக்கிறேன். நாம பேசும்பொழுது விலங்கின பதிவுகள் தீமையானவை என்கின்ற நோக்கில் பேசுவதாக எண்ணம். ஆனா விலங்கை பார்த்த பொழுது ஒரு விலங்கு உடைய கண்ணோட்டத்துல பார்க்கும்போது அதுக்கு அது தான் செய்யறது தீங்குன்னு தோணுமாங்கிற ஒரு கேள்வி எனக்கு அடிக்கடி எழும் ஐயா. ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை போய் கொல்லுதுன்னா அது தான் தீமை செய்துன்னு நினைச்சுக்கிட்டா கொல்லுது. நாம தான் தப்புன்னு சொல்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ள தோணும் ஐயா. இந்த நல்லது தீயது என்பது மனிதர்களுக்கு மட்டும் உள்ள எண்ணமா, விலங்குகளுக்கும் உள்ளதா என்ற கேள்விக்கு நான் உண்மை என்ன என்று சொல்வதற்கில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் இந்த நல்லது தீயது என்பதெல்லாம் மனிதனின் மன முதிர்ச்சியால் உண்டான எண்ணங்கள் என்பது என்னுடைய எண்ணம். இப்போ விலங்கினங்கள் செய்யும் அனைத்தும் அதற்கு இயற்கைக்கு இயல்புடையன அப்படிங்கிறத நான் நம்புறேன். இயற்கையாக இறைவன் படைத்த ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய இயல்பை இவ்வுலகத்தில் செய்கின்றன. இப்போ அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது நாம நம்ம பேசும்போது விலங்கினங்கள் தீமைன்னு பேசுறதுக்கு காரணம், அடிப்படை காரணம் நம்ம இயல்புக்கு மாறாக இருப்பவை நம்ம விலங்கினங்கள் என்று சொல்வதாக தான் நான் அடிப்படைகிறேன். இப்போ விலங்கு அந்த எண்ணங்களை நாம் விலங்கின எண்ணம் என்று சொல்கிறோம். அப்ப நம்முடைய அடிப்படை மனிதனுக்கு அடிப்படை இயற்கை என்பது என்ன என்று யோசிக்கும் பொழுது உடனே ஔவையார் சொல்றது நாம ஒரு அரிது மானிடனாய் பிறப்பது அரிது சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படின்னா அந்த மனிதனுக்கு அது அரிய தத்துவம் இருக்கும்போது மற்ற உயிர்களை விட முதிர்ச்சி பெற்ற மனித பிறப்பு ஏன் என்ன என்று யோசிக்கும் பொழுது எனக்கு தோணுவது மனிதனுடைய அடிப்படை குணம் சமுதாய உணர்வு மிகுந்த குணம். தான் மட்டுமல்லாது இந்த உலகத்தில் மற்றவரும் வாழ வேண்டும் என்ற அடிப்படை எண்ணம் மிகுந்த எண்ணமே மனிதனது. அந்த எண்ணத்துக்கு முரணாக செய்வதை நாம் தீயவை என்று சொல்கிறோம். எனவே எந்த நிமிடம் நம் செய்கையால் அடுத்தவர்களுக்கு தீமை விளைவிக்கும் என்பதை அறியாமல் செய்கிறோமோ அது தீயவையாகின்றது. ஸோ தீயவை என்று நாம் சொல்வதெல்லாம் ஒருவன் தான் செய்யும் போது அவனாக நினைத்து செய்வதல்ல, அடுத்தவர் செய்கையை நாம் ஜட்ஜ் பண்ணும்போது இதுதான் சரி இதுதான் தப்பு நாம தான் சொல்றோம். அந்த எண்ணத்துல பார்க்கும்போது நம்ம எப்பொழுது அடுத்தவருக்கு நாம் தீமை விளைவிப்பதில்லை என்ற உள்ளுணர்வோடு செய்கிறோமோ அதுதான் நல்ல எண்ணம். அப்புறம் அடுத்த கருத்து என்னன்னா, அதுக்கு ஏன் இது எளிவா இருக்கு, ஏன் முரணா இருக்குன்றது நம்ம செய்பவனுக்கு அது தெரியாதுங்க ஐயா அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இது எளிமைங்கிறதும் ஒரு ரிலேட்டிவ் தானுங்க ஐயா. ஏன்னா நல்லது ஒன்று நடக்க வேண்டும் எனில் அனைத்தும் நல்லவையாக இருந்தாலும் நல்லவனா இருக்க முடியும். வாழ்க்கை பூரா அவன் நல்லதே பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு முறை தவறு செய்த பிறகு அவன் தப்பு செஞ்சுட்டான் தான் சொல்றமே தவிர 99 முறை அவன் நல்லது செஞ்ச மறந்துட்டு அந்த ஒரு முறை தப்பு செய்தா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி எப்படி இந்த ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷமேங்கிற மாதிரி. ஸோ எளிமையா இருப்பதற்கு காரணம் நீ ஏதாவது ஒண்ணு தப்பா பண்ண போதும் தீமையை உண்டாயிடும். ஆனா நல்லது பண்ணும்போது அனைத்தும் ஒன்று கூடி வர வேண்டும். ஆகவே நல்லது உலகத்துல ஒரு காரியம் பண்ணால் எல்லாரும் அனைவரும் சரி என்று சொல்வதில்லை. யாராவது ஒரு நீ பண்ணது தப்பு தவறு தீங்குதான் சொல்வார்கள். தீங்கு என்பது நாம் அடுத்தவர் செய்வதை நம்முடைய கண்ணோட்டம் தான் காரணம் என்று கூறி
மனிதன் ஒவ்வொருவரும் செய்யும் பொழுது தப்பு செய்யணும்னு யாரும் செய்யறது இல்லைங்கிறது என்னுடைய எண்ணம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நேரம் நெருங்கிவிட்டது. ஆனந்தி அம்மா, ஒரே ஒரு நிமிடம் ஒரு இதை பற்றி கருத்து சொல்ல முடியுங்களா? வாழ்க வளமுடன். அனைவரும் கருத்து கண்ணோட்டமும் மிகச் சிறப்பு. குமரகுரு ஐயா சொன்ன மாதிரி நம்மளுடைய ஜட்ஜ்மெண்டல் தான் நன்மை தீமை. இன்னொருத்தருக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய அனைத்து செயல்களும் தீமை தான், இல்லைன்னு சொல்ல. அது ஆல்ரெடி அந்த கருமையத்துல இருக்கிறபடி அந்த எண்ணம் தோன்றி அது செயலுக்கு மிக சீக்கிரத்தில் வருவது இந்த வான்காந்த களத்துல இருக்கிற வேக துன்ப அலை, மற்றவர்களுக்கு துன்பம் கொடுத்த அலைப்பதிவுகள் காரணமாக. இது நன்மை தரும் அந்த சிந்தனை என்பது காலத்தினாலதான் மலருது. ஏன்னா அதற்கான அழுத்தம், அதற்கான தாக்கம் குறைவாக உள்ளது. சொன்ன மாதிரி சந்தேகம், எனக்கு நடக்குமா, யாரும் சாமி கிட்ட கூட போய் வேண்டிக்கிறப்போ அந்த சந்தேகத்தோட தான் வேண்டிக்கிறாங்க. கிடைக்குமா கிடைக்காதா, கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இல்ல எனக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த உறுதிப்பாடு அந்த நன்மை தரும் எண்ணத்துல இருந்தா அதுவும் சீக்கிரம் செயலுக்கு வரும். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் அம்மா. Why does good thoughts stay away, or like, and why does bad thoughts come into action, or like it always being in our mind, right? So why does the bad thoughts has more power, or that's what we say every day, right? Like, oh my god, this was not supposed to happen, but it happened. But we don't say about good thoughts. So wanted to introspect about the good thoughts and the bad thoughts today, Amma. Kartikeya, that was when you raised in today morning session, then I thought, okay, this is another point of view which we will have to think about the thoughts. Please go ahead. This question was asked by our Then Muliamma in a couple of days before, and we were trying to get the answers from our aspirants based on our experience, based on their experience. So the answers we got on this question. So the question is, why does bad thoughts are come into action quicker than the good thoughts? Is the question. So for this question, the answers we got from our masters and aspirants are, the main reason for it is, one, the imprints. Number two, the way we approach the thought process. The viewpoint of our thought process is where we need to correct. That's one of the corrective measure. And the third is, we need to be very firm on that thought process. For example, we call it as faith. So faith is one of the main key point we need to keep in our mind to get the good thoughts into actions. Let's think through the concept called faith. Usually faith will start from, we will faith on something which is not available, and when we have a strong faith on it, it will come into action. So basically faith will always be starting from nothing, and then it will come into action. So that is one of the main thing we need to keep to get thoughts into action, basically. So
let's think through the concept of faith. Why are we faithing on something which is not available, or faith will always be a starting point to get anything into action which is of nothing? So what is the main ingredient for faith to come into action? That's the question. So I'll repeat the question. The question is, faith is one of the main ingredient to convert thoughts into action. So what is the main ingredient for faith which makes anything to happen? Here is my thought, Aya. Like, I think we put all our thought, or we put all our thought as faith. So it's my experience is nothing like faith we have, right? Like, yes, we do have faith, but so when we start doing sky practice, or when we start meditating, I think we should always daily introspect. Okay, some things are happening which we cannot control, yes, but we could overcome that with our daily introspection. Or like, we could always analyze after the action, saying that, okay, how could we handle this better? Changes would come, and there would be like good experience and bad experiences, right? But how could we overcome the bad experience? With our action, with our change in action next time. Like, the same situation might not come in future, but similar situation might come. Since now, after introspecting the action what happened today, and if we have that in mind, and if there is a similar kind of situation happening in future, then we would be in a better, our mind would be in a better state to accept that and to overcome that situation. That is my my thought. Yeah. Be blessed by the divine. The reason why I raised this question is when Maharishi was explaining us about philosophy of life, he gave 3 steps for the consciousness. One is faith. Second is understanding and getting an explanation about it clearly, and then attain realization. So we need to understand what is faith. That is what we are trying to, because faith is the main thing even on the Bhakti Marga. But when we are in Jnana Margam, we need to understand what is faith and what is the chemical reaction happens behind faith, and what is the source of faith and how it is coming into action. So that's what we are trying to explore through our group introspection. Yeah, interested aspirants can raise the hand and then explain it. Mahadevi Amma, please go ahead, Amma. Be blessed with the divine Aya. The good thoughts come into action. Maharishi has said, இன்பத்தும் துன்பத்தும் இயற்கைக்கும் கற்பனைக்கும் சிந்தித்தே வாழ்பவன் சிறப்பாக வாழ்வான். So we have to visualize that good thought is come into action. The results is being benevolent to all. And we have heard a story. They do in that village a rain meditation. For that, everybody will be gathered around. One little girl, she will carry her umbrella with the confirm
visualization that it's going to rain at the end of the meditation as the result. So this is the part. And why the bad thoughts come into action, as we live in the Kali Yuga, and the Samudaya Padivu, that's what it's getting into action more quickly. And all those என்ன சொல்றது, அருகுணம் வயப்பட்டதும் அது நமக்கு தெரியும். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். அண்ட் ஆல் டுகெதர் அந்த 10 கருவேலங்கள்னு சொல்லப்படுற கோபம், பொறாமை, வஞ்சம், பேராசை, அப்புறம் அதிகார போதை, அவசியமற்ற பயம், அவமதிப்பு, முறையற்ற காம உணர்வு எண்ணம், நெக்ஸ்ட் தற்பெருமை, இந்த மாதிரியான 10 கருவேலங்களும், வஞ்சம், அது 10 கருவேலங்களும் வந்துருது. இது எல்லாம் வந்து நிறைய வான்காந்த களம் தூய்மை இல்லாம இருக்கிற பொழுது அது வந்து சட்டுன்னு ஒரு மகரிஷி சொல்லுவாங்க இல்லைங்களா, 49% மக்கள் வந்து நல்லா இருக்கணும், உயரணும், உலகம் உயரணும்னு நினைக்கும் பொழுது 51% வந்து அது உயிர்விச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற அதுதான் இங்க இது. அந்த 2% மட்டும் தாண்டிட்டோம்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த மேட்ரிக்ஸ் தான் தோணுதுங்க ஐயா. அந்த இதனுடைய யூனிட்ஸ் எவ்வளோ இருக்கு, அதனுடைய யூனிட்ஸ் எவ்வளோ இருக்கு, அப்போ எது ஓவர் கம் பண்ணுது, ஸோ அது வந்து அந்த ஆக்ஷனுக்கு வந்துருது. அதனால வந்து நம்ம உணர்ந்தோர் பலராகும் பொழுது குட் தாட்ஸ் மட்டுமே செயலுக்கு வரும். அந்த மகரிஷின் பாடல் படி நம்ம அறிவென்ற தொட்டிலே உலகை ஏற்றி அன்பூரும் சொற்களினால் வாழ்த்து பாடி, சிறியவரும் பெரியவரும் நேர்மையோடும் சிந்தனையின் வளத்தோடும் அன்பு கொண்டு நெறியோடும் வாழ்கவென அழுத்தமான நினைவலைகளை பரப்பி தவம் செய்கின்றேன். பொறி புலன்களை ஒடுக்கி அருள் பூரிப்பால் பொங்கி வரும் நல்வாழ்த்தால் உலகுயட்டும், உலகுயட்டும், உலகுயட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன் அம்மா. Thank you so much for the explanation, Amma. It is really nice. And I feel like a question is raised from a place and the answer is also coming from the same place. So thank to our beloved Guru, be blessed by the divine. Amma, Anandi Amma, please share your thoughts, Amma, suggestions, guidance. Time limit ஐயா. வாழ்க வளமுடன். சரிங்க. Time is there time for you? Till how much I have to talk? Yeah, no. Till we can have it for next 5 minutes, Amma. Okay. வாழ்க வளமுடன். I was wondered all of your thought ways and that explanation, thinking process, everything was great. Salute for all of you. Thank you, Amma. This question that bad thoughts coming to action soon. That is, bad thoughts are in the wavelength of 14 to 40 cycles in the highest speed. If you throw a ball speedily to the wall, it will come out as speed as to our hand. Is it not? Like that. But good thought means you have to go for the lower frequency. Then we will have this one. I have to buy a house. My children should be okay. Like that, so many. But it will be in the lower frequency. It should come to action means we have to be in the same lower frequency. Then only we will receive that thought to be in action. But what we are doing, just we are
thinking it in lower frequency, but living the life in the higher frequency. Okay, like that only. My own experience. This is. I was planned to come here on April 19th. My daughter's delivery is in June 1st. So we have planned everything. As usual, our prayer, my safe journey, everything will be there. But my mind is, this is first experience for me to travel long time. Moreover, delivery means other experiences I got a lot. But carrying a small child is very little experience for me. I got a little, somewhat tayakam we used to tell. How can I going to manage like that? But the whole world has turned out. March 21st, everything locked. So my travel is just cancelled till delivery. I was somewhat managed. Somehow I'll go like that. After delivery, my prayer went deeply. I have to be with my daughter. I have to be with my granddaughter. Always some sankalpa, some prayer, some meditation, like that. Till then, my thought ways are somewhat questionable. It is above 14. Afterwards, whole lot of my till travel coming here, I used to touch my granddaughter's just skin. I used to feel as I was with her. Like that, that frequency become lower. My travel confirmed. I came on the 35th day of her birth. Like that, our each and every thought has. I myself will get answer. You are so anxiety. That's why your trip cancelled. Somebody as how can she go, like that. Everybody's thought process also in the family, that also accumulated. That also, moreover, one of my sister-in-law is bedridden in cancer. I used to take care of for last 1.5 years. She had a thought, money, how I'll be without money. Like that, each and every thought base cancel my program. I know the reason behind that. So I accepted it. Then I came to very low frequency, the maximum time, and that faith you told, no, that become action. Like that only, I used to see all these explanation of Maharishi through my life practice, my life experience. I want to share that, Aya. That's all. If you send the waves, bad waves means it will go fast and get result immediately. And the good thoughts and good ways will make sure, but sure it will come to reality. Thank you, Aya. Thank you so much, Amma. So we got answers for the question. One is strong belief on the thought. Number 2 is imagining that the thought is already into action and we are in the experience of the thought. So that is very true, Aya. Even in some philosophy, they used to tell, imagine as if you are a patient, imagine that you are become a normal person from your lead from that disease, like that. Just that imagination, as if I am playing with my granddaughter, as if I am with my daughter, like that. That imaginary, that we can't say it imagine, but we can visualize that. So that will help more, I believe. Thank you. Thank you. We have Vidya Bala Amma to share. Please go ahead, Amma. Be blessed by the divine. I just want one request. Like I want that poem Mahadevi Balachandramma was reading. Can she post it in our group? That's one request I want to make. Thank you, Aya. Be blessed by the divine. Sure, Amma. Thank you, Amma. Shivakumar Palanimuthaya, please go ahead, Aya. வாழ்க வளமுடன். Be blessed by the divine. Wonderful question. Faith will be there
for any good thoughts, normally many people, whenever we, especially Hindus or even any other religions, everybody, they will, while worshipping God, they always think about positive things. So faith will be there, but I feel the constant awareness of the faith should be there. That will make it successful. So constant awareness, definitely. That's the reason when we meditate and after meditation, when we superimpose all the good thoughts to make it into action. So this one point I would like to share. Be blessed by the divine. Thank you. Yeah, thank you. Thank you for sharing that. So we got action steps, or the steps to get the thoughts into action. So faith is one of the main reason, and why faith is come into action, because it starts from nothing and it is come into action. I would like to remind phrase from one of Maharishi's kavi, மாநிதியாம் இறைநிலையை மனதடியில் கொள்வோம். So anything transformed into action is because we have the ultimate consciousness, which gives the initiative power to make anything into action. So if we get the explanation and practice it, then it will be your own experience, and it will give us wonderful results, because we are holding, or we are having the pure consciousness as our companion to make anything into action. Be blessed by the divine. Thank you everyone for the wonderful opportunity. Thank you. Be blessed by the divine. Thank you, Amma. Thank you, Aya. It's nice experience you shared, and nice question, Aya. It's very helpful